பேத்தி வரத்துக்கான கொடுத்த கெடு இப்ப முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் மேடத்தோட மூத்த மருமகளுக்கும் பேத்திக்கும் இருந்த உரிமை இன்னையோட ஒரு முடிவுக்கு வருது. கடவுளே, கஸ்தூரி சந்திராவை கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கூட சந்தோஷமா வாழல. இப்ப அவளுக்கும் அவ பொண்ணுக்கு சேர வேண்டிய சொத்தையும் அவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழல்ல என்னை கொண்டு வந்து நிறுத்திரியே. இத்தனை வருஷமா என்னைக்காவது ஒரு நாள் என் பேத்தியும் மருமகளும் வருவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது என் வாழ்நாள் நடக்கவே நடக்காதா? சந்திரா போன் இன்னும் நாட் ரீச்சபிளே இருக்கு. போன்ல சார்ஜ் இல்லைன்னா கூட வேற யார் போன்ல இருந்தாவது கால் பண்ணுவா. இப்ப அப்படி கூட கால் பண்ணலையே. போய் ஒரு நாள் ஆகுது. என்னாச்சு என்னன்னு ஒண்ணும் தெரியாம ஒரே குழப்பமா இருக்கே. கடவுளே, நானும் என் பிள்ளையும் அப்படி என்ன பாவம் பண்ணோம்? எங்களுக்கே இப்படி சோதனை மேல சோதனையா கொடுக்கற. கஸ்தூரி என்னைக்கு என் பேத்தியோட வீட்டை விட்டு போனாலும் அன்னைக்கே எங்க வீட்டோட மொத்த சந்தோஷமும் போயிடுச்சு. சந்திரா இன்னைக்கு வரைக்கும் அவங்கள நினைச்சு மனவலியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த ஜென்மத்தில் எங்களுக்கு நிம்மதிங்கிறதே கிடையாதா? என் மருமகளும் பேத்தியும் எங்க வீட்டுக்கு வரவே மாட்டாங்களா? நம்பிக்கையோட பலமே நம்பிக்கையை இழக்காம இருக்கிறது தான்னு சொல்லுவாங்க. ஆனா நடக்கிறது எதுவுமே எனக்கு நம்பிக்கையை கொடுக்கல. இன்னைக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க, இங்க இருக்காங்க அங்க இருக்காங்கன்னு செய்தி மட்டும்தான் வருதே தவிர என் மருமகளையும் பேத்தியையும் என் கண்ணால பார்க்கவே முடியல. இந்த சொத்துல உரிமை கஸ்தூரிக்கும் அவ பெத்த பொண்ணான என் மூத்த பேத்திக்கும் தான். ஆனா அவங்க அந்த உரிமை இழந்துடக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள இந்த சொத்தை நான் காப்பாத்திட்டு வந்தேன். ஆனா இப்ப அதுக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி இப்படி ஒரு காரியத்தை, அதுவும் நானே பண்ற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுட்டியே. ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான், இந்த மொத்த சொத்தும் உயில்ல இருக்கிற மாதிரி கை மாறதுக்கான டைம் நாளையோட முடியுது. இதுக்கு மேல காலதாமதம் பண்ணா லீகலா நிறைய ப்ராப்ளம் வரும் மேடம். முருகா, இது தப்புன்னு தெரிஞ்சு கையெழுத்து போடுறேன். இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் நீதான் பாத்துக்கணும். இதை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனால மொத்த பாரதியும் உன் மேல போட்டுட்டு கையெழுத்து போடுறேன்.
உங்க பொண்ணையும் சைன் பண்ண சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம். அனன்யா, அனன்யா எங்க போயிட்டா? அனன்யா, வசந்தா. அம்மா, அனன்யா எங்க இருக்கா? மேல இருந்தா கூப்பிடு. அவங்க அப்பவே வெளியே கிளம்பி போயிட்டாங்கம்மா. வெளியில கிளம்பி போயிட்டாளா? சார், அனன்யா வந்துருவா. நான் அப்புறம் சைன் வாங்கி தரட்டுமா? சரி, ஓகே மேடம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. கோர்ட் டைம் முடியறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நீங்க அவங்க வந்ததும் சைன் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பி நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க சார். ஓகே மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் யாருக்கும் சாதகமாவோ இல்ல பாதகமாவோ நடந்துக்கல. என் வேலை என்னவோ அதைத்தான் நான் செய்யறேன். இதுல சைன் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் வரேன் மேடம். முருகா, நாளைக்கு என் பேத்தி வந்து எனக்கு சேர வேண்டிய சொத்து எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? தர்ம சங்கடமான நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியே. இத்தனை வருஷம் நீ எங்களுக்கு கொடுத்த தண்டனை போதும். இனி நான் இருக்க போற கொஞ்ச காலமாவது என் பேத்தி மருமகளோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற நாளா இருக்கணும். தயவு செஞ்சு அவங்கள நீதான் எங்க கூட கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த பொம்பளை வருது, நீ இங்கே இரு. நான் போய் கதையை முடிச்சிட்டு வந்துடுறேன். டேய், ஒரு நிமிஷம். சிவகாமி மேடம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நம்ம தேடி வந்து சம்பவம் பண்ண மாதிரி தெரியவே கூடாது. அதெல்லாம் அசால்ட் மேட்ரு. சும்மா சண்டை வலிச்சு எல்லாம் யதார்த்தமா நடக்கிற மாதிரி கச்சிதமா முடிச்சிட்டு வரேன் பாரு. ஏன்பா, நேருக்கு நேரம் வர்றது கூட தெரியல, இப்படி வந்து மோதுற? என்னது, நீ பார்க்காம வந்துட்டு என்ன சொல்றியா? உன் கண்ணன புரடிலையா வச்சிருக்க? நீ பார்த்து வர வேண்டியதானே? ஓ, நல்ல கடையா பார்த்து கண்ணாடிய மாத்து ஃபர்ஸ்ட். ஏய், என்ன வேணும்னே வந்து இடிச்சிட்டு மரியாதை இல்லாம பேசுற? ஆமா, இவங்க வயசு பொண்ணு, இவங்க மேல வேணும்னே வந்து இடிக்கிறோம். ஏய் கிளவி, ராங்கா வந்து இடிச்சது நீதான். வந்தமா, சாமி கும்பிட்டமா, பொங்கல் வாங்கி தின்னமான்னு இருக்கணும். புரியுதா? என்னப்பா வயசு வித்தியாசம் பார்க்காம இப்படி பேசிட்டு இருக்க? ஏய், அறுத்து போட்டுருவேன். ஏய், என்னடி இது? கிழவி பொணமா வரும்னு பார்த்தா இப்படி முழுசா வந்து நிக்குது. ஆமாமா, இப்பதானே நல்லது நடக்க போகுதுன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்த கிழவி ஒரு சேதாரமும் இல்லாம முழுசா வந்திருக்கே. அப்ப எப்பவும் போல இந்த தடவையும் தாத்தாவோட ஆளுங்க சொதப்பிட்டாங்களா? ஆமாண்டி, அப்படிதான் போல இருக்கு. அவனுங்க மாடு மேய்க்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு சொன்னா உன் தாத்தா எங்க கேக்குறாரு? அவங்களையே எல்லாத்துக்கும் அனுப்ப வேண்டியது, அப்புறம் நல்ல மொக்க வாங்கிட்டு வந்து நிக்க வேண்டியது. வா.
எங்கடி வர நீ? பிறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு வந்துட்டு இருக்க. அனன்யா, வார்த்தைய பார்த்து பேசு. பாட்டி, நீங்க கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம இருங்க. ஏய், என்னடி உன் இஷ்டத்துக்கு வர போற? இது என்ன உன் அப்பா வீடு நினைச்சிட்டு இருக்கியா? அனன்யா, பாட்டி, சும்மா இவளுக்காக ஏன் கிட்ட கத்திட்டு இருக்காதீங்க. இப்போ இந்த வீட்ல யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ற எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. நீங்க அத மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கே இந்த டாக்குமெண்ட். இதுல என்ன போட்டிருக்குன்னு தெளிவா தெரியும்ல பாட்டி உங்களுக்கு? என்ன டாக்குமெண்ட் இது? இத வச்சு மேடமே மிரட்டுறாங்கன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இத வச்சு இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. அனன்யா, அன்பரசி ஒன்னும் போகும் இடம் இல்லாம இங்க வந்து நிக்கல. நான் கூப்பிட்டேங்கிறதுனாலதான் இங்க வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, இனிமே அவ ஏன் கூட தான் தங்க போறா. பாட்டி, நீங்க ஒரு சொறி நாயை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா தோ நிக்கிறாள், இவளை என்னைக்குமே நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன். ஏய், உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? அவங்கதான் ஒண்ணும் புரியாம கூப்பிடுறாங்கன்னா நீயும் எந்த வெக்கமும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிருவியா? அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னால மண்டபத்துல அசிங்கப்பட்டு நின்னல்ல, அப்ப கூட உனக்கு ரோஷம் வரல? சொல்லுமா, உனக்கு எதுவும் அடிபடல? கையில ஏதாவது அடிபட்டிருக்கா? சொல்லுமா. உனக்கு எதுவும் அடிபடல? கட்டு. இல்ல சார், எனக்கு ஒண்ணும் இல்ல. சார், எனக்கு ஒண்ணும் இல்ல சார். எனக்கு அடி எதுவுமே படல சார். என்ன பாருங்க சார். சாரா, நான் உன் அப்பா அம்மா. நான் தான் உன் அப்பான்னு உன்கிட்ட எப்படி சொல்லுவேன் அன்பரசி? ஏங்க, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்ச கேட்காம எவ்வளவு ரோட்ல திரியிற ஒரு பிச்சைக்காரியை கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் பண்றதுக்கு அசிங்கமா இல்ல? வீட்டை விட்டு துரத்துங்க அவள. துரத்துங்கறல. அன்பரசி, ஒண்ணு இல்லம்மா. இதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத. நீ உட்கார் அன்பரசி, உட்காருமா, உட்கார்.
உட்கார. பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? அவளுக்காக அம்மாவை அடிக்கிறீங்க? எங்க 2 பேரை விட உங்களுக்கு அவ ரொம்ப முக்கியமா போயிட்டால. இதுக்கும் மேல அவ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது. நான் அதுக்கு விடவும் மாட்டேன். நிறுத்து. இந்த உண்மையெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அம்முக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்னு இவன் மேல உள்ள கோவத்துல சத்தியத்தை மீறி உண்மையை ஒத்துக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றதா? அவ என் பொண்ணு மாதிரி. இதே மாதிரி என்ன பெத்த அப்பா சொல்லிட மாட்டாரா? நான் அவரை பார்க்க மாட்டேனா தான் சார் எங்கிட்டு இருக்கேன். நீங்க இப்ப சொன்ன வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் எங்க அப்பா எனக்கு கூடி சீக்கிரமே கிடைச்சிருவாருன்னு தோணுது. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? அன்பரசி என் பொண்ணு தானம்மா? ஆமா சந்திரா. யார் என்ன சொன்னாலும் சரி, அன்பரசி உன் பொண்ணுதான். இங்க பாரு, அதனாலதான் சொல்றேன், உங்க 2 பேருக்கும் இருக்கிற எல்லா உரிமையும் அன்பரசிக்கும் இருக்கு. அம்மா, இங்க என்னம்மா நடந்துச்சு? ஏன் அன்பரசியை வெளியே பிடிச்சு தள்ளுறாங்க? நீங்களும் ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற சந்திரா? நான் சொல்றதை இங்க யார் கேக்குறாங்க? ஒரு பெரிய மனுஷங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம சொல்ல சொல்ல அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. உங்களை மதிக்காம பேசுற அளவுக்கு என்னமா நடந்துச்சு? நேத்து வீட்டுக்கு வக்கீல் வந்திருந்தார் சந்திரா. சொத்தெல்லாம் உயில் படி கை மாறத்துக்கான டைம் வந்துருச்சுன்னு சொன்னாரு. சிவகாமி பேருக்கும் அனன்யா பேருக்கும் சொத்தெல்லாம் உடனே மாத்தணும்னு ஒரு டாக்குமெண்ட்ல சைன் கேட்டாரு. உடனே கோர்ட்ல சப்மிட் பண்ணணும், இல்லனா ஏதாவது லீகல் இஷ்யூ ஆயிடும்னு சொன்னாரு. நானும் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு போன் பண்ணேன்பா. ஆனா லைனே கிடைக்கல. சார் எனக்காக அவர் சொந்த பொண்ணையே கோவப்பட்டு அடிக்க போனாரு. அவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அன்பரசி, அனன்யா உன்னை வெளியே பிடிச்சு தள்ளி விட்டத பார்த்து சந்திரசேகர் சார் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அதுவும் அனன்யாவ அவரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிக்க போயிட்டாருல்ல. அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டே. இதுக்கு மேலையாச்சு அவளுக்கு கொஞ்சமாவது அறிவு வருதான்னு பாப்போம். சரியா? நீ ஒன்னும். ஹே, நீ என்ன பெரிய இவளாடி? திமிரா இப்படி ரூம்ல வந்து உட்கார்ந்திருக்க? மண்டபத்துல வச்சு நீ இந்த வீட்டு பொண்ணு இல்ல, இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு துரத்தி அடிச்சு கூட வீட்டுல வந்து உட்கார்ந்திருக்க. உனக்கெல்லாம் மான ரோஷம்னு எதுவுமே கிடையாதா? அனன்யா, எதுவா இருந்தாலும் சார் கிட்ட போய் பேசிக்கோ.
இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்க? ஓ, எங்க அப்பாவோட சப்போர்ட் இருக்குங்கிற திமிர்ல பேசிட்டு இருக்கியா? நானும் சரி எங்க அம்மாவும் சரி என்ன தப்பு பண்ணாலும் ஏன் இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் எங்க பேருக்கு கொண்டு வரதுக்கு எந்த லிமிட்டை தாண்டி போனாலும் அது ஒரு பெரிய இஷ்யூவாவே இருக்காது. ஏன்னா அவரு என்னோட அப்பா, அவங்க என்னோட பாட்டி. இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. ஆனா நீ யாருடி? அப்பா பேரு தெரியாத உனக்கு எங்க அப்பா அப்பா மாதிரியா? கேவலம் உனக்காக எங்க அப்பா என்கிட்ட கோவப்பட்டு அடிக்க வராரு. அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கல்ல? ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாவே இருக்க முடியாது. என் நிம்மதிய கெடுக்கிற உன்னை உயிரோட விட்டு வச்சிருவேன்னு மட்டும் நினைக்காத. என் முதல் வேலையே இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துறதா. அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. அனன்யா, வாய்க்கு வந்தபடி பேசாத. முதல்ல தயவு செஞ்சு கிளம்பு. தோ வந்துட்டான்ல ஒத்து உதுறதுக்கு. ஏய் சி, அந்த பக்கம் போ. வந்தீங்க, ஏன் இப்படி கீழே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என் குட்டிமாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தாம்மா வந்தேன். சார். சொல்லு அன்பரசி. சார், நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்லாம இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அது உங்ககிட்ட பேசலான்னு நைட்டு வந்தேம்மா. ஆனா நீ தூங்கிட்டு இருந்தியா, சரின்னு நான் அப்படியே உட்கார்ந்தேன். எப்ப தூங்கினான்னு எனக்கே தெரியலம்மா, நான் அப்படியே தூங்கிட்டேன். என்ன சார், அன்பரசின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா எழுந்திருச்சிருப்பேன். இல்லம்மா, அது வந்து சார். ஏன் சார் இப்படி நைட்டு ஃபுல்லா தரையில உட்கார்ந்து? சார் என்ன சார் நீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு என் குட்டிமாவை பார்த்திருக்கேன். நீ குழந்தையா இருந்தப்போ உன்னை தூக்கி சுமந்த நெஞ்சில தூங்க வைக்க முடியல. இப்ப நீ பெரிய பொண்ணாகி என் முன்னாடி இருக்கும்போது நீ தூங்குறத பார்த்து ரசிக்கிறத விட வேற என்னமா எனக்கு சந்தோஷம் இருக்க போது? இதெல்லாம் நினைக்கும் போது இப்பவே அவரை கொலை பண்ணி சாகடிச்சிடணும் போல இருக்கு. ஆனா நான் அமைதியா நிக்கிறேன். ஒன்னும் பண்ண முடியல. ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி ஆக்கி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்ல என் புலம்புல நான் சத்தம் போட்டு புலம்ப முடியாத அளவுக்கு உரிமை இல்லாம உட்கார்ந்திருக்கேன். இத்தனைக்கும் நடுவுல எப்படி எனக்கு தூக்கம் வரும்? மா, என்ன பேசிட்டு இருக்க? இவெல்லாம் உனக்கு ஒரு ஆளாமா? மா ப்ளீஸ் மா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமா. அந்த பட்டிக்காட்டை நான் பாத்துக்கிறேன். அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப மட்டும் பாத்துக்கோ. இதெல்லாம் நினைச்சு நீ ஏமா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஃப்ரீயா விடு. உன்னை இப்படி ஆக்குன அவள என்ன பண்றேன்னு மட்டும் பாத்துட்டே இரு. மா, நீ இப்படி இடிஞ்சு போயிருக்கிறத பாக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாமா? மா, நீதானே சொன்ன இப்ப டைம் அவளுக்கு சாதகமா இருக்குன்னு. அந்த டைம் நம்ம பக்கம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. கண்டிப்பா நம்ம 2 பேர்கிட்டயும் அவ வசமா சிக்குவா. ஏய், நீ காலேஜுக்கு போடி. வீட்லதான் அவ தொல்லை தாங்க முடியலன்னு அங்க போனா, அங்கேயும் அவளும் விஸ்வாவும் அடிக்கிற கூத்த பாக்க முடியலமா. டென்ஷன் தான் ஆகுது எனக்கு. மா, சும்மா விடக்கூடாதுமா அவளை. பெருசா ஏதாவது பண்ணணும். பண்ணுவோம்.
அவளை ஏதாவது கண்டிப்பா பண்ணணும், பண்ணியே ஆகணும். இந்தாங்க காஃபி குடிங்க. சரிங்க சார், எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் ரெடி ஆகுறேன். சரிம்மா. அம்மு, அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? இத்தனை நாளா எனக்கும் சரி அம்மாவுக்கும் சரி அன்பரசி மேல மட்டும் அது என்னமோ இனம் புரியாத பாசம் இருந்துகிட்டே இருந்தது. இப்பதான் அது ஏன்னு எனக்கு விட தெரிஞ்சது. பாவம், அம்மாவுக்கு தான் இன்னும் உண்மை தெரியல. ஆனா தான் ஆடா விட்டாலும் தன்னோட தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அம்மாவுக்கு அன்பரசி தான் பேத்தின்னு தெரியலனா கூட அவ மேல அம்மா வச்ச பாசம் மாறவே இல்லம்மா. அந்த பாசம்தான் இன்னைக்கு அன்பரசிய அவங்களே வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரி பண்ணிருக்க. இதெல்லாம் தானா நடக்காத அம்மோ. அதுக்கு இல்லங்க, அன்பரசி ஹாஸ்டல்லயே இருக்கட்டுமே. ஏய், என்ன பேசுற நீ? அவ ஒண்ணும் இல்லாதவ இல்ல. இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் அவதான் சொந்தக்காரி. அவ போய் ஹாஸ்டல்ல தங்கி கஷ்டப்படணுமா? இல்ல அத நான் தான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல அம்மு, இந்த விஷயத்துல நான் உன் பேச்ச கேக்குறதாவே இல்ல. அவகிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், அத நான் ஏத்துக்கிட்டேன்ல. அதுக்கு நான் அவளை தனியா எல்லாம் தங்க வைக்க முடியாது. இங்க பாரு, இனிமே அன்பரசி எப்பவுமே என் பக்கத்துலயும் அம்மா பக்கத்துலயும் தான் இருக்கணும். இருக்கணும் என்ன, அவ இங்கதான் இருப்பா. இப்பதான் ஏதோ என் பேத்தியே திரும்ப வந்த மாதிரி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வசந்தாக்காவும் சொன்னாங்க பாட்டி, நீங்களும் சாரும் சரியா சாப்பிட கூட இல்லன்னு. இந்தாங்க, முதல்ல சாப்பிடுங்க. சரி. நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுல்ல, நீ கிளம்பு. நான் கிளம்புறேன், ஆனா முதல்ல நீங்க சாப்பிடுங்க. காலையில இவ்ளோ நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு என்ன ஆகுறது? நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. இங்க தட்ட கொடுங்க. என்ன? நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். இந்தாங்க பாட்டி, சாப்பிடுங்க.
சந்திரா, அம்மா இங்க பாரு சந்திரா, பாத்தியா நான் சாப்பிட்டாதான் உண்டுன்னு என்னென்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. பின்ன என்னம்மா, பாட்டி சாப்பிடலன்னா பேத்தி இப்படிதானே கம்பல் பண்ணி ஊட்டி விடுவா. அப்படிதான்ப்பா பண்றா. இந்தாங்க. இந்தாங்க பாட்டி. உன்ன போய் அத்தனை பேருக்கு மத்தியில இவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே. நான் என்ன மனுஷி. ச்சே, என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குமா. பாட்டி என்ன இது? சாப்பிடும் போது எதுக்கு பழசெல்லாம் பேசுறீங்க? முதல்ல சாப்பிடுங்க. சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு இல்ல, நீ கிளம்பு. பாட்டி. ஆமா அன்பரசி, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. சரி, நீ போய் ரெடியாவ. சந்திரா. அம்மா. நம்ம குட்டிமா இருந்தா என்னெல்லாம் செய்வாளோ அது அப்படியே அன்பரசி செய்யறான்னு எனக்கு தோணுதுப்பா. இவதாம்மா நம்ம குட்டிமா. அத உங்ககிட்ட கூட சொல்ல முடியாத மாதிரி அம்மு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. சந்திரா. என்னாச்சு? நீங்க சொல்றது சரிதாம்மா. நம்ம குட்டிமாவே அன்பரசி ரூபத்துல வந்த மாதிரி தாம்மா இருக்க. அப்புறம் சந்திரா, நான் பத்மா கிட்ட பேசி அன்பரசி விஸ்வா கல்யாணத்தை பத்தி பேசினேன். ஆனா பத்மா சரியா பிடி கொடுத்து பேசல. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியல சந்திரா. அம்மா, இனிமே நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த வீக்கெண்ட்ல நாம 2 பேரும் போய் சேர்ந்தே பேசுவோமா? சரிப்பா. குட்டிமா, அனன்யா மட்டும் கார்ல போகும்போது நீ பஸ்லயும் ஆட்டோலயும் கஷ்டப்பட்டு போறத நான் எப்படி பார்த்துட்டு இருப்பேன்? நானும் அந்த வழியா தான் போறேன். போற வழியில தானே காலேஜ் இருக்கு. அப்படியே உங்க 2 பேரையும் இறக்கி விட்டுட்டு போயிடுறேன். அப்புறம் இனிமே டெய்லி காலேஜ் விட்டு வரும்போது நான் சொல்ற டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் நீ டிரைவிங் கத்துக்க. ஐயோ, எதுக்கு சார் அதெல்லாம்? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எதுக்கா? என்னம்மா அப்படி கேக்குற? உனக்கு புதுசா நான் ஒரு கார் வாங்கி கொடுக்க போறேன். அதுக்காக தான் நான் உன்னை டிரைவிங் கத்துக்க சொன்னேன். இந்த அனன்யாக்கு ஏன் இப்படி புத்தி போதுன்னே தெரியல. அன்பரசியை ஏதோ எதிரி மாதிரி பாக்குறா. அன்பரசி தன்னோட அக்கான்னு தெரியாமலே அவ மேல இவ்வளவு பகையா இருக்காளே. எல்லாம் அவ அம்மாவை சொல்லணும். சின்ன வயசுல இருந்து எல்லாரையும் மதிக்கணும், நல்லபடியா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அவளுக்கே அந்த நல்ல குணம் எல்லாம் இல்ல. அப்புறம் எங்க இவளுக்கு சொல்லி கொடுக்க போறா? ஆனா ஒரு நாள் அன்பரசி தான் அவளோட அக்கான்னு தெரியும் போது அனன்யா எப்படி பிஹேவ் பண்ணுவா? அன்பரசி அவ பண்ண தப்ப மன்னிச்சு ஏத்துக்குவா. ஆனா அனன்யா கண்டிப்பா அன்பரசி அக்காவா ஏத்துக்க மாட்டா, பிரச்சனை பண்ணுவா. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தான் தெரியல. எனக்கு பிறந்த பொண்ணுங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு விதமா இருக்காங்களே. அன்பரசி பேருக்கேத்த மாதிரி அன்பா பொறுமையா எதையும் நிதானமா ஹேண்டில் பண்றா. அனன்யா
எல்லாத்துலயும் அவசரம், கோபம், எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பொறுப்பே இல்லாம இருக்கா. ஆனா அன்பரசிக்கு அனன்யா தன்னோட தங்கச்சின்னு தெரிஞ்சா அவ அவளை கேர் பண்ணி கண்டிப்பா நல்லபடியா பாத்துப்பா. அவளை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்துருவா. சார், கூப்பிட்டியாமா? ஆமா சார். என்ன சார்? நீ சொல்றது சரிதாமா. பட் பொண்ணை பெத்த எல்லா அப்பாவுக்கும் பதட்டம் இருக்கதானே செய்யும். அதுவும் டீனேஜ்ல பொண்ணுங்க இருக்கும்போது அந்த பதட்டம் இன்னும் அதிகமா இருக்கும்மா. நான் கூட சில நேரத்துல நினைப்பேன், அனன்யாவை நான் சரியா கேர் எடுத்துக்காம கவனிக்காம விட்டதுனாலதான் அவ இப்படி வளர்ந்துட்டாளோன்னு. ஆனா நான் நினைச்சது தப்புன்னு உன்னை பார்த்ததும் நான் உணர்ந்துட்டேன். ஏன்னா நீ அம்மா வளர்த்த பொண்ணுமா, நீதான் சரியா இருக்கியே. எல்லாம் அந்த சிவகாமிய சொல்லணும். எனக்கு ஒரு பக்கம் பிசினஸ் டென்ஷன், இன்னொரு பக்கம் அம்மாவை தொலைச்ச வருத்தம். அதனால என்னால எதுலயுமே கவனம் செலுத்த முடியலமா. அனன்யாவுக்கு கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தேனே தவிர அவளை பக்கத்துல இருந்து கேர் பண்ணவே முடியல. தான் தப்பா இருந்தாலும் தான் பொண்ணையாவது சரியா வளர்ப்பான்னு சிவகாமியை நம்பி விட்டேன். அவ இப்படி அனன்யாவ சுயநலம் பிடிச்ச ஒருத்தியா, மரியாதை தெரியாத ஒரு பொண்ணா வளர்த்து வச்சிருக்கா. சார், நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அனன்யா கண்டிப்பா மாறுவா. நம்பிக்கையோட இருங்க. ஏன் உங்க குட்டிமா வந்தா கூட அவங்களே அனன்யாவை மாத்திடுவாங்க. நீதாம்மா என் குட்டிமா, நீதான் அவளை மாத்தணும். சார், எங்க அம்மாவோட கல்யாண போட்டோவை பாக்குறீங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம டாடின்னு எழுதியிருக்கானேன்னு பாக்குறீங்களா? ஆமா சார். இன்னைக்கு அமெரிக்கன் போயட்டான சில்வியா பிளாத் அவங்க எழுதி உலகம் முழுக்க அதிகமா பேசப்பட்ட, அவ்வளவு ஏன் நிறைய விமர்சனத்தை சந்திச்ச டாடிங்கிற போயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க ஒரு மிகப்பெரிய லேடி போயட், நாவலாசிரியர், ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. அவங்க தான் அப்பாவை நினைச்சு எழுதின கவிதை தொகுப்பு தான் இந்த டாடி. அவங்க 8 வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாரு. சொல்ல போனா தான் அப்பாவோட சின்ன வயசுல விளையாடுனது இல்ல, அவரு கதை சொல்லி கேட்டதில்ல, அவ்வளவு ஏன் அவரோட வெளியில கூட எங்கேயுமே போனதே இல்லை. சாதாரணமா அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற எந்த ஒரு சந்தோஷமும் அவளுக்கு கிடைக்கல. அதனால்தான் என்னமோ தான் அப்பாவை கவிதை மூலமா திரும்ப உயிர்ப்பிக்க அவங்க பண்ண முயற்சின்னு இந்த போயத்தை சொல்லுவாங்க.
அவங்க தான் அப்பாவை இழந்த வருத்தத்தை தாங்கிக்க முடியாமையும் அத கடந்து வர முடியாமையும் அவங்களுக்குள்ள நடந்த உளவியல் பிரச்சனைக்கான வடிகால் தான் இந்த கவிதை. சைலன்ஸ். அன்பரசி, அன்பரசி, அன்பு. அன்பரசி, அன்பரசி அவங்க அப்பாவை தேடி ஓடுறா. ஓடு ஓடு, நல்ல ஓடு. என்ன அன்பரசி, அப்பாவை தேடி ஓடுறியா? ஓடு ஓடு. ச்சே, அடுத்தவங்களோட வலிய பார்த்து இப்படி சந்தோஷப்படுறீங்களே, நீங்களாம் சரியான சாடிஸ்ட். நீங்களாம் என்ன ஜென்மமோ தெரியல. ஏய் முட்டை போண்டா, அமைதியா இருக்கியா? சைலன்ஸ். உன் அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் அப்பா யாரு, அவன் பேர் என்ன, இருக்கானா இல்ல இல்லையா? ஓகே சார், எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. 1 or 2 daysல நாம இத பத்தி டீடைலா பேசுவோம். நான் இப்ப கிளம்புறேன். ஆமா சார், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு சார். நான் வரேன் சார். சரி வாங்க. அன்பரசி, இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? அன்பரசி? இல்ல அன்பரசி, என் லைஃப்ல யாரு முன்னாடி இது வரைக்கும் நான் தோப்புக்காரன போட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாம் உனக்காக தான். நான் அன்பரசிக்கு என்ன சொல்லி இப்ப அவ அழுகையை நிறுத்துவேன்? ஐயோ சார், யாராவது பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்க சார். சொன்னா கேளுங்க சார், போதும் சார். ஷோரா? போதுமா? கோவம் இல்லையே? இல்ல சார். தேங்க் காட். நல்ல வேளை போதும்னு சொன்னியே. இன்னும் 2 தோப்புக்காரன் போட்டிருந்தா பேண்ட் அப்படியே டர்ன்னு கிழிஞ்சிருக்கும். சேர்மன் அன்பரசி, காலேஜ் டாப்பர் அன்பரசி, கோல்டு மெடல் அன்பரசி சிரிச்சிட்டாப்பா, சிரிச்சிட்டா. அப்படின்னா என் மேல எந்த கோவமும் இல்ல. சரி மேடம், கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. கிளாஸுக்கு போவோமா? என் பொண்ணு சிரிச்சிட்டா. கடவுளே, என் பொண்ணு சிரிச்சிட்டா. இவ்வளவு நேரம் பண்ணதே என்னால சத்தியமா முடியல. அன்பரசி,
வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு உடனே பதில் கிடைக்காதும்மா. ஆனா அந்த லேட் ஆன்சருக்கு பின்னாடி ஒரு வேலிடான ரீசன் இருக்கும்மா. அப்புறம் ஈவினிங் மறக்காம டிரைவிங் ஸ்கூல் போயிடுமா. நான் அவங்க கிட்ட பேசிட்டு உனக்கு நம்பர் அனுப்புறேன். நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, மறந்துடாத. சார். அங்கிள், என்ன அங்கிள்? அது ஒண்ணு இல்ல, அன்பரசிய டிரைவிங் கத்துக்க சொல்லிருக்கேன். அவளுக்கு காலேஜுக்கு வந்து போக ஒரு புது கார் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். இப்படி சொல்லிக் கொடுக்க ஆள் தேவைப்படும்ல. నామిదే చేతిలో ఎవరే నన్ను కొట్టింది ఇక్కడ నా మీదే చేయి పెడతారా ఎవరిని తెలిస్తే వాణ్ణి చంపి పాడేస్తాం అయ్యో మనం ఇరుక్కున్నామంటే ఇంకా అంతే మనం ఇక్కడి నుంచి అట్నే వెళ్ళిపోవాలి చంపి పాడేస్తాం மங்காக்கா மங்காக்கா காலைக்கிட்டீங்க போங்க அந்த போலீஸ்காரி இனிமே உங்க பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டா దొంగని చిన్న కూతురు నేను మంగావే இந்த மங்கா எவருன்னு தெரியாம என்னையே மிரட்டி பாக்குறா
இனிமே எந்த போலீஸ்காரிக்கும் இப்படி ஒரு எண்ணம் வரவே கூடாது. அதான் மங்காக்கா, உங்களை பார்க்க 2 பேர் மனு போட்டிருக்காங்க. எவரு? பேரு ராஜவேலு, சிவகாமி. మేడం పార్వతి మేడంను కొట్టి ఎవరో నీళ్లు తొట్టి పక్కన పారేశారు. ఏంటి చెప్తారు? అవునండి, నేను నిజంగా చెప్తున్నాను. అవునండి మేడం. ஆமாமா, ஆனா அதுவும் 20 வருஷம் வரைக்கும் தானா. அதுக்கப்புறம் எங்க பேருக்கு அதை மாத்திதான் ஆகணும். ஆனா அந்த மனுஷன் தான் மாத்த விடாம பண்ணிட்டாருமா. அவ்வளோ ஏன், இப்ப கூட வீட்ல இருக்கிற எங்களை விட அவருக்கு அந்த கஸ்தூரியும் அவளோட பொண்ணும் தான் ரொம்ப முக்கியமா போச்சு. எங்க இவர் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாரோன்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு பயமா இருக்கு. தொங்கடி சின்ன பொண்ணையும் நிக்கிறான இந்த மாடு முடிச்சிருவான்னு நினைச்சது என்னோட தப்பு. யோ, இப்ப சொல்லியா உன்னால வெளியில இருந்து பண்ண முடியாதத நான் இங்க இருந்து பண்ணுவேன். ஏய், அவளும் அவ பொண்ணும் எங்க இருக்கான்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லு. அது மட்டும் போதும், நான் பாத்துக்கிறேன். அம்மா, அப்புறம் இன்னொருத்தியும் இருக்கா. இன்னொருத்தியா? எவரதி? அவ பேரு அன்பரசி. நீ கவலைப்படாதம்மா, அவரையும் அந்த கிழவியையும் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ வா தயவு செஞ்சு. மா, என்னம்மா இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்க? இவ்ளோ ஏன் உன் பேத்தி விரும்புற அந்த பையனை கூட அவ விட்டு வைக்கலமா? ஏன் செப்திவே, ஏன் செப்தி? ஆமா, அனன்யா விஸ்வான்னு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவ குறுக்க பூந்து அவனை மயக்கி அவன் அனன்யாவை வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டாமா. அனன்யா அதுல இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையறா. எனக்கு இருக்கிற மொத்த பிரச்சனையும் தீரணும்னா அந்த அன்பரசிய காலி பண்ணணும். அது நீ வெளியில வந்தாதான் நடக்கும். ప్లీజ్ వామా. సరే, నువ్వు వెళ్ళు, నేను చేస్తాను. அப்பா, இத கொடுங்க. இந்தம்மா. இந்த மங்காவா எவரும் நல்ல நான் பாக்குறேன். அப்பாடி, எப்படியோ ஒரு வழியா மங்கா வெளியே வர சம்மதிச்சிட்டான். அது போதும் எனக்கு. இனிமேதான் வெளியே நிறைய சம்பவங்கள் இருக்கு. தாத்தா, இப்போ ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட ஏதோ கேட்டுட்டு போனால, என்ன கேட்டா உங்ககிட்ட? நீ யாருமா? எதுக்கு அந்த பொண்ணு பத்தி கேக்குற? அவ என்னோட ஃப்ரெண்டு தான் தாத்தா, அதான் கேட்டேன். அப்படியா? அது அவங்க அப்பாவை பத்தி கேட்டதுமா. ஓகே
தேங்க்ஸ் தாத்தா. உங்க அப்பாவை தேடுறியா? ரோஷமா அவ அப்பனை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்துவேன்னு சவால் விட்டுட்டு போறா. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு அப்பன்னு ஒருத்தன் இருந்தா கூட அவரை கண்டுபிடிக்க விட மாட்டேன்டி. ஒரு கல்லுல 2 மாங்காய் எப்படி? சரி வண்டி எடுங்க. நீதான் அன்பரசு இந்த சீட்ல வந்து உட்காரணும். வா. இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணணுமா? அங்க கீ தெரியுது இல்ல? அப்படியே ட்விஸ்ட் பண்ணு. இப்போ நேரா ரோட்டை பார்த்து ஸ்டீரிங்க கையில பிடி. சார் அப்படியே பெரம்பூர் வரைக்கும் போலாம்ல? என்னது பெரம்பூருக்கா? என்ன ஒரே நாள டிரைவிங் கத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஃபர்ஸ்ட் பிரேக், கிளட்ச், கியர், புரியுதா? இது எல்லாமே உன் கண்ட்ரோல்ல வரணும். அப்புறம் ஸ்டீரிங் பேலன்ஸ், அப்புறம் தான் இந்த லாங்கா ஓட்டுறதெல்லாம். அதோட ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் தான் டிரைவ் பண்ணுங்கிறது டிரைவிங் ஸ்கூலோட ரூல். இப்போ கிளட்ச மிதிச்சுக்கிட்டு அப்படியே புடிச்சுக்கிட்டு கீரை போடு பாப்போம். ஓகே, இப்ப அப்படியே கிளட்ச்ல இருந்து மெல்ல கால் எடு பாப்போம். ரொம்ப ரொம்ப ஸ்லோவா பார்த்து, இல்லனா வண்டி ஆஃப் ஆயிடும். இதே கீரை அப்படியே பின்னாடி கொண்டு வந்தேனா 4th கியர். ஓகேவா? இப்ப பண்ணு பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கியர் போடு. அப்படி இல்ல அன்பரசி, சாரி, நீயே கீர் போடு. ஓகே, இப்ப அப்படியே கிளட்ச்ல இருந்து மெல்ல கால் எடு பாப்போம். ரொம்ப ரொம்ப ஸ்லோவா பார்த்து, இல்லனா வண்டி ஆஃப் ஆயிடும். என்னாச்சு? ஏன் வண்டி நின்றுச்சு? கிளட்ச்ல இருந்து ஃபுல்லா அப்படியே கால் எடுத்தா. இங்க பாரு, சைமல்டேனியஸா கிளட்ச விடும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சலரேட்டரை அமுத்தணும். இல்லனா இப்படிதான். சரி, இப்ப என்ன பண்ணு, ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியரை போட்டு அப்படியே ஸ்லோவா மூவ் பண்ணி பார்க்கலாம். மெதுவா கிளட்ச விட்டுட்டு அதே டைம்ல ஆக்சலரேட்டர் கொடு.
சார் நீங்க முதல்ல நேரா பார்த்து சொல்லி கொடுங்க. நான் பார்த்து தான் சொல்லி கொடுக்கறேன் சார். அது நீ ரோட்டை பார்த்து ஓட்டணும்னு தான் நான் அப்படி சொன்னேன். யாரும் இடிச்சிட கூடாதுல்ல. எனக்கு இந்த வண்டி ஒழுங்கா போய் சேரும்னு நம்பிக்கையே இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் நடந்தே வரேன். மஞ்சு அமைதியா இரு. அன்பரசி, நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நான் கியர் போடுறேன். தா போ, வண்டி எடு. அப்படியே லைட்டா டர்ன் பண்ணு. ஸ்டடி பண்ணு. கடவுளே, கார்ல இருக்க எங்களையும் ரோட்ல இருக்க மத்தவங்களையும் நீதான்ப்பா காப்பாத்தணும். இந்த உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லாம என்ன சேஃபா வீட்ல கொண்டு போய் விட்டுருப்பா. சூப்பர். ஒரு நாள்ல கத்துக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ போற வேகத்தை பார்த்தா ஒரே நாள்ல கத்துப்ப போல இருக்கு. சார் அப்படின்னா சந்தோஷம் தானே, அதையும் வருத்தமா சொல்றீங்க? பின்ன நான் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்தாவது இந்த சீன் போகணும்னு கற்பனையில இருந்தேன். ஆனா என் பிளான் இப்படி ஃபிளாப் ஆகும்னு நினைக்கவே இல்லையே. என்னது பிளானா? என்ன சார் சொல்றீங்க? அன்பரசி, நீ ரோட பார்த்து ஓட்டு. அடியே, நீதான் அவரோட மூத்த பொண்ணுன்னு தெரியாம வில்லங்கத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இத்தனை நாளா ஊர் பூரா தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இப்ப எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல உன்னை ஒரு நிமிஷம் கூட உயிரோட விடக்கூடாது. அப்படி விட்டு வச்சா அது எனக்கும் அனன்யாவுக்கும் பெரிய பிரச்சனையா மாறிடும். ஒண்ணு அனன்யா, யார் போன்ல? தெரியலப்பா, இப்பதான் கால் அட்டெண்ட் பண்ண, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஐயோ கடவுளே, அனன்யா தான் போன் எடுத்தாளா? நல்ல வேளை நம்ம அன்பரசி பேரை சொல்லல. சொல்லி இருந்தா நாமளே நம்ம பொண்ணு ஆபத்துல தள்ளிவிட்ட மாதிரி ஆயிருப்போம். என்ன இது சோதனை முருகா? அன்பரசி அவங்க அப்பா கூட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல எப்ப வேணாலும் உண்மை தெரிஞ்சிரும்னு நினைச்சு பயத்திலேயே சாகிறதா? என்னதான் பண்றது? குட் நைட் டாடி. அம்முதான் கால் பண்ணிருக்கா. நல்ல வேளை அனன்யாவுக்கு சந்தேகம் வரல. சரி, காலையில பேசிக்கலாம்.